தனுஷ்கோடி 2 சைடும் கடல், நடுவுல நீளமான ரோடு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சைட்லாம் கடைகள். இதுல மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. சங்கு, பாசி, ஊசி இந்த மாரிலாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆ தனுஷ்கோடியோட அர்த்தம் என்னன்னா, எண்ட் ஆஃப் த போ. இது வந்து தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸு. ஒரு கடல் வந்து கொந்தளிக்குது. அந்த கடல் தான் இந்தியன் ஓஷனு. அடுத்த சைடு உள்ள கடல் வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் மாரி. அதுக்கு பேர் வந்து பே ஆஃப் பெங்கால். இங்க குளிக்கலாம். நாங்களும் இங்க கால் நனைச்சோம். அதுக்கப்புறம் எங்க பயணத்தை தொடக்கும்போது தனுஷ்கோடியோட பழைய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம். அதுதான் தெரியுமில்ல, சைக்ளோன்ல வந்து அழிஞ்சு போனதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பழைய காலத்து சர்ச்லாம் பார்த்தோம். அந்த சர்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச குடிசைகள் இந்த மாதிரி. அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து இது ஒரு ஊராகவே இருந்திருக்கு. அப்போவே எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து டெலிஸ்கோப்பில் வந்து 3 சீன் காட்டினாங்க. எண்ட் ஆஃப் த ரோடு வந்து அறிக்கை முனைன்னு பேரு. அந்த சீன்ல வந்து 2 கடல் சேர்ற மாதிரி ஒரு சின்ன லேண்டு, அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஸ்டார்டிங் பாயிண்ட், தட் இஸ் லைட் ஹவுஸ் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். என்னோட பயணிக்கணும்னா இந்த சேனலை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி